வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ராகு கேது, நிறைய பேருக்கு ராகு தசை வந்தால் எப்படி இருக்கும், கேது தசை வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். முதல்ல ராகுனா என்ன, கேதுனா என்ன அப்படிங்கிற புரிதல் இருந்ததுன்னா அந்த தசை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவோம். எதையுமே பெரிதாக யோசிக்கிறது, எதையுமே பெரிதுபடுத்துறது, அது ராகுவோடைய தன்மையாக இருக்கும். இமேஜினேஷன் அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. ராகு லக்னத்தில் இருக்கிறவங்க, ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே ஒரு கற்பனை பண்ணிக்கிறது அந்த திறன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கேதுனா என்னென்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சுருக்கிக்கிறது, நம்மளுடைய ஆசைகளை சுருக்கிக்கிறது, நம்மளுடைய அதாவது பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறது அப்படியே குறைச்சிக்கிறது, அது கேதுவோடைய தன்மையாக இருக்கும். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட், தலையும் வாழும் அந்த மாதிரி பகுதிகளாக இருக்கிறதுனால ஒன்று ஆப்போசிட்டான கேரக்டர் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இருக்கும். சரி, இப்போது ராகுனா இப்போ அதிகமான ஒரு பணம் வேணும், அதிகமாக வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு லக்னத்துலேருந்து 2ஆம் வீட்டில் ராகு இருந்ததுன்னா நிறைய அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய செலவு பண்ணுவார், நிறைய பணத்தை கொண்டு போய் கொட்டுவார், பிரம்மாண்டமாக யோசிப்பார், கடன் வாங்கியாவது அந்த காசை கொண்டு போய் எங்கேயாவது செலவு பண்ணுவார். கேது லக்னத்துலேருந்து 2ஆம் வீட்டில் இருந்தால் ரொம்ப சிக்கனமாக இருப்பார். அவர் சில பேர் கஞ்சத்தனமாக இருக்கிறாருன்னு கூட சொல்லுவாங்க. கேது ஆசைகளை சுருக்கிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஒரு பெரிய பிரம்மாண்டமாக வீடு வேணும், பிரம்மாண்டமான கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறது ராகு கொடுக்கக்கூடிய தன்மை. இருக்கிற வீடு போதும், ஒரு சின்ன ரூம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது கேதுவோடைய தன்மை. ஏதோ போகிறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கார் இருந்தால் போதும் அப்படிங்கிறது கேதுவோடைய தன்மை. இப்போ இதில் நீங்கள் எந்த தன்மையில் இருக்கீங்களோ அந்த கிரகத்தோடைய ஆதிக்கத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? அதை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இப்போ ராகுனா நிறைய பாஷைகள், இப்போ ராகு தசை போகுது, இல்லை ஒருத்தருக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சம்மந்தப்படுதுன்றப்போ பேச்சு, அப்போ நிறைய மொழிகள் பேசுறது, அது ராகு கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதே மாதிரி கேது பகவான் சில அந்நிய பாஷைகள், சில குறிப்பிட்ட அன்னை பாஷைகள் மட்டும் பேசுறது கேது கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதே போல் இப்போ ராகு பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம்னா நம்ம பொதுவாகவே உக்கிரமான தெய்வங்கள் ராகு பகவானை குறிக்கும். அதே சமயம்